ஹாய் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் ஒர்க்ஷாப்பில் நாங்கள் சாவா இருக்க போகிறோம். வருஷம் வருஷம் இதை பண்ணுவோம். அதாவது வருஷம் வருஷம் இந்த சாவா அறுத்து கறி எடுத்து விருந்து மாதிரி ஒரு 50-60 பேர்த்துக்கு சாப்பாடு போடுவோம். இன்றைக்கி சமையல் நான் தான். இத்தனை தடவை வேறு அப்பாவங்க யாராவது சமைப்பாங்க. நான் இந்த தடவை நான் சமைச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. நைட்டே வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டேன்னா பாப்பாவும் தம்பியும் பசி தாங்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் இட்லி என் அம்மா கடையிலேருந்து அவர் வாங்கிட்டு வந்தார். சாப்பிட விட்டாச்சு. சாப்பாடு நான் தான் ரெடி பண்ண போகிறேன். நானே அம்மா கூட ஹெல்ப் பண்ண போகிறேன். சாவால் அறுத்து அதை வெட்டுறதுக்கும் கோழிக்கறி வாங்குறதுக்கும் அவர் போயிட்டார். அது உங்களையும் உழ வச்சு சாப்பாடாக்கி ரசம் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வருஷம் வருஷம் சமைக்கும்போது அதாவது சாவா இருக்கிற குழம்பு மட்டும்தான் இங்கே வைப்போம். கோழிக்கறி கிரேவிலாம் அப்பா வீட்டிலேருந்து வந்துடும். அவங்க வச்சு கொடுத்து விட்ருவாங்க கேரியரில். நாங்கள் அப்படி சாப்பாடு மட்டும் போட்டு விடுவோமா. இந்த தடவை நானே சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரசத்துக்கு பிணைஞ்சி வச்சுட்டு இன்றைக்கி ஏதோ என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணலான்னு முடிவெடுத்து நானாக பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பெரிய விஷயம் தெரியுமா, ஒரு 60 பேர்த்துக்கு நானாக சமைச்சிருக்கேன்றது உண்மையாகவே பெரிய விஷயம். ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நம்ம கையால் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோன்னு ஒரு பக்கம் பதட்டமாக சாப்பாடு எல்லாம் கரெக்டாக வருமானு பதட்டமாகவும் இருந்துச்சு. நீங்கள் இப்படி சமைச்சிருக்கீங்களா நிறையா பேர்த்துக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாப்பாடுக்கு மட்டும் தண்ணி எவ்வளோ வச்சோன்னு தெரியல. இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற அளவு அரிசி போடலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பொங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சா வேகலையான்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரசத்துக்கு பிணைஞ்சு வச்சதை அப்படியே தாளித்து விட்டுட்டு ஊற்றி விட்டுட்டோம். அப்படியேவும் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு இருந்தேன். தேங்காய் எடுத்தாலே ஒரு சில்லு வாயில் போயிடும். எப்போல்லாம் தேங்காய் எடுக்கிறோனோ அப்போல்லாம் தேங்காவை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். அது என்ன பழக்கமோ தெரியலை. பெரிய சமையல் மாஸ்டர் மாதிரி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன் பாருங்க. அப்புறம் சோறை வடித்த பிறகு அவர் வந்துட்டார் சோறை வடிக்கிறதுக்கு. நாட்டுக்கோழிக்கு அரைச்சி அம்மா தான் கொடுத்து விட்ருந்தாங்க. அரைச்சி மட்டும் கொடுத்து விட்ருந்தாங்க. வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நான் வெங்காயத்தை உரித்து கொடுத்து விட்ருந்தேன். அவங்க அரைச்சி கொடுத்து விட்டாங்க. அதை அரைச்சி கொடுத்ததை அப்படியே பெசரி எண்ணெய் ஊற்றி அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. ஆனால் சேவல் 4 கிலோ, அதனால் வேகவே கிடையாது. ரொம்ப நேரம் கொதிச்சுட்டு இருந்துச்சு. சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி வைக்கிறத ப்ராசஸ் எடுக்க முடியல. லாஸ்ட்டு நிமிஷத்தில் தான் எடுக்க முடிஞ்சு. ஏன்னா ஒர்க்கு நிறையா இருந்ததுனால, அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்ததுனால தம்பி வேற விளையாட போயிட்டான். அதனால் வீடியோ எடுக்க முடியல. எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சிக்கன் கிரேவி வச்சா, நம்ம நான்வெஜ்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியாக முடிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் விடுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக வரும். அந்த எண்ணெய்லாம் வெளியேறி சூப்பராக இருக்கும் கிரேவி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இத்தனை தடவை ட்ரை பண்ணிடலைன்னா இன்னி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக எண்ணெய் விடும்போது அதோடய வாசனையும் அந்த கிரேவியோட தன்மையும் சூப்பராக இருக்கும். நானாக நக்கி பார்த்துட்டு இருந்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானாக வச்சேன்னு எனக்கே ஒரு சந்தோஷம்னு பாருங்களேன். அடுத்த வருஷமும் இதே மாதிரி பண்ணுவோம். அடுத்த வருஷம் சப்ஸ்கிரைபர்லாம் கூப்பிடுறோம், வந்துருங்க. அப்புறம் அதாவது சாவல் வேகவே இல்லை சேவல். அதனால் சேவல் கறியை மட்டும் கறியும் கொஞ்சம் குழம்பி வச்சு குக்கரில் வேக வச்சு கலந்துட்டோம். பசங்கள்லாம் விளாண்டுருந்தாங்க. எங்கள் அக்கா பையன் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. வேலையெல்லாம் முடிக்கவே தவிச்சு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நெத்தியில் வச்சுருந்த பொட்டெல்லாம் விழுந்துருச்சு. அப்படியே வேர்த்து எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாச்சு. அப்படியே அந்த வழியில் வரவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம். இது என் குழந்தனும் இது எங்கள் அண்ணனும்.